ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ கிளாரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்புடைய ரிவ்யூ தான். இதை ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. தமிழில் நம்ம தான் இந்த ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோம். ஸோ இதை நீங்கள் ரிவ்யூன்னு எடுத்துக்கிறீங்களா, ஆர் ஒரு இன்ட்ரோ வீடியோன்னு எடுத்துக்கிறீங்களா, அது எப்படி நான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆப் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதுக்கான லிங்க் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ என்ன, அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இதில் என்னென்ன ஃபன் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நாளை பின்ன உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். பிகாஸ் நான் இந்த ரிஸ்க்கை எடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டேன்னா. நீங்கள் எடுக்கிறதுனா எடுங்க. அதுவும் குறிப்பாக பொம்பளை பசங்க தயவுசெய்து இந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க. பசங்கன்னா கூட போனால் போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். பொம்பளை பிள்ளைங்க இந்த ஆப்பெல்லாம் தயவுசெய்து தொட்டுறாதீங்க. என்னடா கிளாரிட்டி ஆப்பு அப்படின்னு சொன்னேன், கிளாரிட்டியே எல்லாமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கே பொடி வச்சு அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஆப்பு அப்படி தாங்க. இந்த கிளாரிட்டி ஆப்பை பற்றி கிளாரிட்டியாக சொல்லணும்னு நினச்சேன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பார்த்தீங்களா, பிரேக்கப்பு, ரிலேஷன்ஷிப்பு, லோன்லினஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, கேரியரு, ஸ்டடீஸு. ஸோ இதில் பல விஷயம் இருக்குது. பிரேக்கப்னு எடுத்திங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட பிரேக்கப் ஆகிட்டிங்களா, ரிலேஷன்ஷிப்னு வந்தால் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை, ஸோ அதில் ஆர்கியூமெண்ட்ஸ் இப்போ வளருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா, லோன்லினஸ், நீங்கள் யாரையா மிஸ் பண்ணுறீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது அன்ரிசால்வ்டு இஷ்யூஸால் ரொம்ப பிரிஞ்சிருக்கீங்களா. ஸோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் யாருக்கு தான் இல்லை, ஒர்க் போகிற எல்லாருக்குமே ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்டு மேரேஜ் ஆகலைன்ற கவலை, ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள், கெரியரில் எப்படி க்ரோத் ஆகுதுன்னு தெரியல, கைட்லைன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. ஸோ இப்படி இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் யாருக்கிட்டேயே மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான சொல்யூஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதை எதுவுமே பண்ண முடியாதா, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவையில்ல. அவர் எங்கே இருக்கார், நம்ம போய் எங்கே தேட முடியும்? ஒரு வேலை எல்லாருக்கும் இருப்பார். ஒரு மாமாவோ, ஒரு சித்தப்பாவோ, ஒரு அண்ணனோ, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோ இப்படி இருப்பாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு, இருக்கிறான்னு நினச்சிருக்கவங்களுக்கு அவங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த ஆப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு வாலண்டரியாக ஆட்டோவில் ஏறுற பர்சன் தான் இவங்க தான், ஓகேங்களா. ஸோ இது சும்மா இவங்க செய்யலை, இவங்க இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஓகே, பிஸ்னஸ்னால் தெரியும், கண்டிப்பாக காசு ஆகும். அந்த காசு கொடுத்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு பிரச்சனை நிஜமாலுமே இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே படித்தேன் இல்லையா, கெரியரு, ரிலேஷன்ஷிப்பு, லோன்லினஸ்ஸு, இல்னஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை வெளியே வேறு யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்க, ஆர்எல்ஸ் வெளியே டிஸ்கஸ் பண்ணாலும் அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் கிடைக்க மாட்டேதுன்ற பட்சத்தில் இந்த ஆப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு வெப் பேஜாக தான் இருந்தது, அதை இப்போ ஒரு ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஏர்ன் பண்ணுற பிளாட்ஃபார்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்களும் ஓகேப்பா உங்கள் என்னால் யார் சோகத்தையும் கேட்டுட்டு அதுக்கு நல்ல சொல்யூஷன் தர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பர்சன் என்னன்னா, அதாவது சுருக்கமாக சொல்லணும் போனால் ஒரு நாட்டாமல் ஒரு அந்த ரேஞ்சில் இருக்கவங்கன்னு வச்சுங்களேன். நம்ம ஊரில் ஒரு நாட்டாமல் ஏதாவது பிரச்சனை வந்தால் தீர்ப்பு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் என்னால் தீர்ப்பு சொல்ல முடியும், அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயமே இந்த ஆப்பில் பண்ணலாம் அப்படின்றத இப்போதைக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன மாதிரி இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்சனுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்திருக்கும். அதை சொல்லி தான் அவங்க இந்த ஆப்பில் லிசனராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கும் ஒரு சோகமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்கும், மாதிரி அவங்களும் ஒரு பிரச்சனை, உங்களை மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்ட்ரகிளை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ கடந்து வந்ததுனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் ப்ராப்ளத்துக்கு கூட ரிலேட் பண்ணி சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் அமைய மாட்டுது, தோற்றுக்கிட்டே இருக்கீங்க கெரியரில் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தவங்ககிட்ட க்ளோஸாக பேசணும். பிகாஸ் நம்ம யூடியூப்லேயோ இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் ஒருத்தரோட சக்ஸஸ் ஸ்டோரியோ ஒரு இன்டர்வியூவோ பண்ணும்போது அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் மட்டும் தான் கேட்க முடியும், அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி அவங்ககிட்ட கேட்குறது, இந்த ப்ராப்ளத்தை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்றது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணி ஈஸியாக கடந்து போனாங்கன்றதை
கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த அளவுக்கு இந்தியாவில் ஒர்க் ஆகும் அண்டு இது எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இப்படி ஒரு ஆப் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தான் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்கலாம், அடிட்டி எடுத்துங்க. ஸோ இவங்க வந்து லோனினஸ்ஸால் ரொம்பவே சஃபர் ஆகியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கதையை பாருங்கள், 14 வயசுலேயே அவங்க அம்மா அண்டு பாட்டியை வந்து இறந்துருக்காங்க ஒரு 10 வயசுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு லேடியாக வந்து அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க அப்படின்றத வந்து அவங்களோட க்ரோத்தை வந்து அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து மேபி இதே சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி அவங்க வந்து கவுன்சிலிங் மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணுங்கள், நான் இப்படிலாம் பண்ணேன், இப்படி ப்ராப்ளம் வந்துச்சு, இது இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சார்ட் அவுட் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே ப்ராப்ளத்தோடு இருக்க சிலர் இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அதுக்கு சம் அமௌண்ட் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் இந்த ஆப்புக்கும் அண்டு மீதி பாதி அமௌண்ட் வந்து இவங்களுக்கும், அது இல்லாமல் கொஞ்சோண்டு அமௌண்ட்டு நம்ம கம்பெனி, அதாவது நம்மளோட கண்ட்ரிக்கு டேக்ஸ்டாகவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாகவும் போகும். ஸோ இதுதான் இதில் ஓவரால் கான்செப்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது வந்து ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். பிகாஸ் இப்போலாம் வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்தது. ஆட்டோமேட்டிக்காக சேட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அரல்ஸ் வந்து ஒரு 4 பேர் இல்லை ஒரு 10 பேரை வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 4 பேரே வேறு ஐடியிலேருந்து இவங்ககிட்ட சேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் பின்னாடி போக போக தான் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதில் தான் சொல்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தில் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்களேன், பர் மினிட்டுக்கு இவங்க 8 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்து அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணி அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அண்டு பேசுனதில் அவங்க ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிவ்யூவில் கொடுத்த வரைக்கும் ஆப் வந்து ஸ்டக் ஆகுது, போகுது, வருது, இப்படி தான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பட் ஒர்க் பண்ண எல்லாருமே, அதை யூஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த வீடியோ நான் போகிற இந்த செகண்டில் 24,000 பேர் வந்து கிட்டத்தட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.4 ரேட்டிங் கூகுளில் அப்படி இந்த மாதிரி ஒரு புது கான்செப்டில் வருதுன்றது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அண்டு இது வரைக்கும் வந்து நான் படித்த ரிவ்யூஸில் வந்து இவங்க வந்து என்னோடய பிரச்சனையெல்லாம் கேட்டுவிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க, அப்படிலாம் எந்த இடத்துலையுமே ரிவ்யூவில் இல்லை. இருந்தாலுமே கூட கேர்ள்ஸு அவங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு கொஞ்சம் பர்சனலாக விஷயங்களில் வந்து ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது. அண்டு ஜென்ஸுமே கூட அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க பர்சனலாக விஷயங்கள்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்க வேணாம் தோணுது. பிகாஸ் அதை வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒரு கெரியர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்டடீஸுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இது அப்ரோச் பண்ணுறதுன்றது டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு பாருங்களேன். இது பாருங்க, ஃபஸ்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா படிச்சு தான் போனேன். ஐ ஹாவ் யூஸ்ட் பி பேக் ஸ்டாப்டட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை மேபி இதுக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அவங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட பேசி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட் ஆஃப்டர் 4 months ஆஃப் மை மேரேஜ். பாருங்க, 4 வருஷத்தில் கல்யாணம் ஆகி 4 மாதத்தில் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் மேபி அவங்க ஷேர் பண்ணி, வென் மை லைஃப் த்ரோ யூ டு மை பாய் ஃப்ரெண்ட் ஆஃப் 6 years left me after I caught my cheating on me. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா அன்றாட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி மேலே வர மென்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இதோ பாருங்களேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஐஸ்வர்யான்னு இருக்காங்க பாருங்கள். ஐ வாஸ் பாடி ஷேம்டு பை த பீப்புள் அரவுண்ட் மீ. அவங்க உடல் தோற்றத்தை வந்து கிண்டல் பண்ணதாகவும் அதை வந்து அவங்க எப்படி கடந்து போனாங்கன்றது, மேபி இது வந்து ஃபேக்டாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு அவர் வந்து இதால் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க ஆன்லைனில் இப்போ பாருங்கள், இப்போ ஆன்லைன் காட்டுதுன்னா, ஸோ இவங்ககிட்ட நீங்கள் சேட் பண்ணால் பே பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. பாருங்கள், ஐ ஹெல்ப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாஸ் கோயிங் த்ரூ டைவர்ஸ் ஸ்பேஸ். ஸோ டிவோர்ஸ் வாங்குறவங்கக்கிட்ட வந்து இவங்க ஒரு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா அப்படி சொல்கிறாரு. ஸோ இப்படி நிறைய பேர் ஐ லாஸ் மை ஃபாதர், தந்தை இழந்தவர்கள். ஸோ இப்படி நிறைய பேர் வந்து
மை எக்ஸ் யூஸ்டு டு டாமினேட் மீ ஃபார் எவ்ரி திங். ஓகே. ஸோ இப்படி பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அதில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க நம்புகிற பட்சத்தில் அதை வந்து மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பி சொல்கிறாங்க. அண்டு அது கண்டிப்பாக தேவை நிறைய பேருக்கு இந்த காலத்தில். பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நிறைய பேர் லாக் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, அண்ட் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நினச்சா சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.